கைஸ், இப்போ தான் வந்தேன். அப்படியே வந்ததும் ஷார்ட் பார்க்கலான்னு உட்காந்துட்டேன். காலைல வந்து பார்க்கல, இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். அப்படியே ஷார்ட் பார்க்குறதுக்கு அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, இப்போதைக்கு நான் ஹீரோ யூஎஸ்டியும் கோல்டு மட்டும் தான் பார்த்துட்ருக்கேன். ஃப்யூச்சர்ஸ் நான் இதுவரை பார்த்ததில்ல. பார்க்கலான்னு நினைக்கிறேன், எப்போ பார்ப்பேன்னு தெரியல. இப்போது நேற்று சார்ட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லிருப்பேன். இந்த டே கேண்டில் வந்து இந்த 50% ரியாக்ட் ஆகி கீழே க்ளோஸ் வச்சதுன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆகிற கேண்டிலில் மேலே வரும்போது லோ டைம் ஃப்ரேம் கீழே பார்த்து செல் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தேன். அதேமாரி க்ளோஸ் வச்சுருக்கு, மேலேயும் வந்திருக்கு. இப்போ லோவர் டைம் ஃப்ரேமில் ஏதாவது கீழே வந்துச்சுன்னா செல் ட்ரை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுதான் பிளானு. இப்போ அடுத்த டிஓவில் கீழே இதுதான் டிஓவில். ஓகே, ஓகே ஃபைன். நமக்கு இப்போ டிஓவில் தெரிஞ்சிடுச்சு. இப்போ லோ டைம் ஃப்ரேமில் ஏதாவது என்ட்ரி இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு 4 ஹவரில் இந்த எஃப்ஹெச் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த எஃப்ஹெச் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ஆர்டர் பிளாக்கில் போட்டு மேலே போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இப்போது மேஜராக ப்ரைஸ் வந்து இந்த 4 ஹவர் எஃப்ஹெச்சில் தான் ரியாக்ட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? செல்லு தான் நமக்கு. இதில் ஏதாவது எஸ்எம்டி நம்ம செல்லு பார்க்குறோம். நம்ம செல்லு எஸ்எம்டி மட்டும் இருந்தால் பார்ப்போம். இப்போ வந்து 1 ஹவரில் இந்த எஃப்ஹெச்சில் ரியாக்ட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போது அடுத்த 15 நிமிஷத்துக்கு நான் ட்ரேட் எடுக்க போகிறது கிடையாது. இந்த கேண்டில் இது மாதிரி இந்த இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சேனாக்கா நெக்ஸ்ட் வர 1 ஹவர் கேண்டிலோட ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் நம்ம பிடிக்க போகிறோம். அதான் பிளானு. ஓகே, இப்போதைக்கு இதுதான். இப்போ இந்த கேண்டில் வந்து இதுக்கப்புறம் எஸ்எம்டிக்காக மட்டும் ஜிபிபி யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த 1 ஹவர் கேண்டில் வந்து கீழே க்ளோஸ் வைக்கணும். நெக்ஸ்ட் வர கேண்டிலில் மேலே ஏதாவது ஒரு 5 மினிட்ஸ் கீழே இருந்துச்சுனாக்கா டேப் ஆகி கீழே வரணும். அதான் பிளான். ஓகே, இப்போதைக்கு 5 மினிட்ஸ் பார்ப்போமா? 5 மினிட்ஸில் அரைச்சிட்டு தான் இருக்குது. அதனால தான் அந்த 15 நிமிஷம் நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு கேண்டில் பார்ப்போம். ஓகே ஃபைன். இப்போ அந்த 1 ஹவர் கேண்டில் முடிஞ்சு இப்போது நெக்ஸ்ட் கேண்டில் மேலே வந்து இதில் எதாவது கீழே வந்துருக்கான்னு பார்ப்போமா? ட்ரேடை மிஸ் பண்ணிட்டோமோ?
ஓகே, இப்போ வந்து ப்ரைஸ் வந்து அந்த 5 மினிட்ஸ்க்கு கீழே க்ளோஸ் ஆகி மேலே ஒரு எஃப்இஜி வச்சதுன்னா அதுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலில் என்ட்ரி போகணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆர்ஆர் கம்மியாக இருக்குது. பரவாயில்ல. இதில் இந்த இங்கேயே போயிருக்கலாம், பட் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணோம்ல, போயிருக்கலாம் தான். அங்கே நான் அவ்வளோ பெரிய ட்ரேடர்லாம் இல்லை. ஆக்சுவலாக அங்கே போயிருப்பேன். எனக்கு பயம் எஸ்எல் ஆகிடுமோ அப்படின்ட்டு. ஓகே, இதுக்கு மேலே அந்த ட்ரேட் தேவையில்ல. நமக்கு எஸ்எம்டி இருக்குது. ஓகேங்களா, எஸ்எம்டி இருக்குது. இப்போ அந்த 5 மினிட் கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகி எஃப்இஜி இருந்துச்சுன்னா என்ட்ரி, ஒன்றும் கிடையாது. அப்படி இல்லைன்னா இந்த 3 மினிட்ஸ் போய்ட்டு இந்த ஆர்டர் பேக்கில் ஏதாச்சும் ரிஜெக்ட் ஆகுதுன்னு பார்த்து எடுக்க வேண்டியதுதான். ஃபைன், நான் அங்கே என்ட்ரி போகிறேன். ஆறு 2.5 வைக்கிறேன். ஆறு கடை முடியலாம் வைக்கல. இன்னொரு கேண்டில் போனோம்னாக்கா அடுத்த டியோவில் இது வரைக்கும் நமக்கு இருக்குது, இது வரைக்குமே இருக்குது. ஓகேங்களா, லாஸ்ட் டே இது வரைக்குமே நம்ம டியோவில் இருக்குது. நான் வந்து ஜஸ்ட் 2 ஹவர் முடிச்சா போகணும்னு நினைக்கிறேன். 2.5. ஓகே, பார்ப்போம். அதுக்கு மேலே இந்த சார்ட் எனக்கு தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்ம பிளான் பண்ணபடி 5 மினிட்ஸில் நமக்கு ஆர்டர் கிடைக்கல. 3 மினிட்ஸில் தான் என்ட்ரி போயிருக்கோம். பார்ப்போம். நான் எதாவது தப்பு பண்ணால் எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, ஓகேங்களா? சேனலே அதுக்கு தான். ரைட்டு, இந்த ட்ரேட் நமக்கு எஸ்எல் அடிச்சிருச்சு. இப்போ எஸ்எல் அடிச்சுன்னு நினைக்க தெரியல. நான் ட்ரேடை ரஷ் பண்ணி எடுத்துட்டேன். 3 மினிட்ஸ் நான் போயிடக்கூடாது. என்னோடய பிளான் என்னென்னா 5 மினிட்ஸில் எஃப்இஜி இருந்தால் என்ட்ரி, இல்லைன்னா இல்லை. ஓகேங்களா, நான் நினச்ச மாதிரி 5 மினிட்ஸில் எஃப்இஜி வரலை, நான் விட்டுருக்கணும். ஆனால் 3 மினிட்ஸில் ரஷ் பண்ணி எடுத்ததுனால இது எனக்கு எஸ்எல். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது ஓகேவா, இது வந்து இப்போதைக்கு எஸ்எம்டியில் இருக்குது, ஜிபிபியில். ஒரு வேளை இது கீழே வந்து நமக்கு ஒரு எஃப்இஜி வச்சதுன்னா இன்னொரு என்ட்ரி போகலான்னு இருக்கேன். அப்படி இல்லைனா போக மாட்டேன். பார்ப்பேன் என்ன பண்ணுவேன். 5 மினிட்ஸ் எஃப்இஜி ஒன்று நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ எஸ்எல் போகலான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த எஃப்இஜியை ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ்எம்டி நமக்கு இருக்குது. ஸோ பாசிபிலிட்டி இருக்குது, நம்ம நெரட்டிவ்க்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதும் நம்ம செல் ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, என்ட்ரி ஆகிட்டேன். ட்ரை பண்ணுவேன்.
STR. அதுக்கப்புறம் நான் அப்படியே அந்த ட்ரேடை விட்டுட்டேன். எதுவும் பார்க்கல. பாப்பா கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்துட்டேன். வந்து பார்த்தா எஸ்எல் அடிச்சிருக்கு கைஸ். ஆனால் கரெக்டாக எஸ்எல் அடிச்சுட்டு டிவி போயிருக்கு. நான் ஏன் எஸ்எல் அடிச்சதுன்னு தெரில, ஏன் டிவி போச்சுன்னு தெரியல. சம்ஹவ் அதுக்கப்புறம் நான் ட்ரேட் எதுவும் பார்க்கல. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்தேன், இப்போ தான் வந்தேன். ஆனால் பார்த்தா எஸ்எல் அடிச்சுட்டு கீழே போயிருக்கு. இங்கே ஒரு என்ட்ரியும் நமக்கு இருந்திருக்கு. ஒருவேளை இருந்திருந்தா எடுத்துருப்பேன், என்னன்னு தெரியல. அங்கேருந்து ஓகேங்களா, அது எடுக்கல, மிஸ் ஆகிடுச்சு. ஒருவேளை பார்த்துருந்தா அந்த மாதிரி இங்கேருந்து ஒரு 3 hour நம்ம எய்ம் பண்ணியிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டோம். இந்த தடவை பார்த்துருக்கலாம் விடுங்க. அதுக்கப்புறம் இதோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதோட நாளைக்கு பார்த்துக்கலாம்.